மோஸ்ட்லி வந்து ஹாட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா இருக்கிற எண்ணெயெல்லாம் அது டோட்டலாக இழுத்துரும். கோல்டு வாட்டரில் பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் இருக்கிறனால எக்ஸ்டர்னலாக க்ரீம் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா ஆயிலி ஃபேஸில் ஆல்ரெடி பிம்பிள்ஸ் வருது. நம்ம திருப்பி அந்த ஆயில் க்ரீமை தடவிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்கின் வந்து சரியாக மூச்சு விட முடியாமல் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே இன்னும் உள்ளுக்கே தங்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க ஹோம் ரெமடியாக என்ன பண்ணலாம்னா டேபிள் சால்ட் அதை வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் நல்லா திக்காக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு அதை மட்டும் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்னாவே உள்ள இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே அது ரிமூவ் பண்ணிவிடும். ஏன்னா நம்மளே த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் வந்து என்ன பண்ணுறோம், உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்கும். ஸோ அதில் வந்து ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன் வந்து பேசிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா உப்புல இருக்கு. ஸோ அதுவும் நார்மலாக அந்த வாட்டர் கொஞ்சோண்டு தேவைப்பட்ட மஞ்சத்தூள் இது மூணுமே வந்து அவங்க பிம்பிள்ஸ் மேலே வச்சுட்டு வந்தாங்கன்னாவே ட்ரை ஆகி அதுவே கொட்டுற மாதிரி அங்கே ஸ்கார் ஃபார்மேஷனும் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்கின் ரிலேட்டடாக ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெமெடி வந்து ஹோம் பேஸ்ட் ரெமெடி தான். ஸோ நிறைய பேர் ஹோம் பேஸ்ட் ரெமெடிஸ் தப்பாக போயும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ நிறைய பேருக்கு வந்து உடனே ஒரு ஸ்கார் வந்துருச்சு அப்படின்னா சுண்ணாம்பு எடுத்து வைப்பாங்க. ஸோ சில பேருக்கு வந்து அது ஒரு ரிசல்ட் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல மட்டும் ஒரு போர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி பிளாக் கலரில் மாறிடும். ஸோ இல்லை அதோட ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய தழும்பாவே மாறிடும் அந்த இடத்துல. ஸோ ஹோம் பேஸ்ட் ரெமெடிஸ் அப்படின்றத எவ்வளவு எக்ஸ்டென்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம், எவ்வளோ எக்ஸ்டென்ட்க்கு எடுத்துக்கூடாது? ஹோம் பேஸ்ட் ரெமடிஸ் அப்படிங்கும்போது ஜென்ரலாக ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸுமே இல்லாத ஒரு ஹோம் ரெமடியை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம ஸ்கின்னு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஹோல் பாடிக்கு வந்து அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து பவுடர் ஃபார்ம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நலங்கு மாவு தான் வந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சிருக்காங்க. ப்ளஸ் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த நலங்கு மாவில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் சந்தனம், வெட்டி வேர், விளாமிச்சி வேர், பூலாங்கிழங்கு, இது இல்லாமல் ரோஸ் பவுடரு, தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறது வேப்பிலை பவுட்ரு, அருகம்புல் பவுட்ரு, இதெல்லாமே போட்டு ஒரு நலங்கு மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்கின்னில் வந்து ரப் பண்ணி குளிக்கும்போது ஒன்று அந்த ஸ்கின்னு கீழே வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். அப்போ டாக்ஸின்ஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஃபேட் டெபாசிஷன் ஆகாமல் ஒரு ஃபேட் பர்னிங் எஃபெக்டாகவும் இருக்கும். ஏன்னா இப்போது ஆயுர்வேதாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் மசாஜ் யூஸ் பண்ணும்போது வெயிட் ரிடக்ஷன் ஆகுதுங்கிறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நம்மளோட லிம்ஃபேட்டிக் சேனல்லையும் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும்போது கேன்சர் செல்ஸும் வந்து அண்டாமல் பார்த்துக்க முடியும். பட் இன்றைக்கி நம்ம எல்லாமே வந்து ஜஸ்ட் வெறும் ஃபோம் மட்டுமே வச்சு குளிக்கும்போது ப்ராப்பரான அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்டியூஸ் ஆகிறதில்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணலைனா கூட இந்த பவுடர் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டியாகவும் வந்து இருக்குது. ப்ளஸ் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகி டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியே ரிமூவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ரொம்ப ஹெவி பிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க சித்த மரத்தில் சங்கு பஸ்போன் இருக்குது. இப்போ நம்ம கடையில் இருந்த சங்கு இருக்கு இல்லையா, அது வந்து பர்ப்பமாக பவுடர் ஃபார்மில் நானோ பார்ட்டிகல்ஸாக மாற்றி வச்சுருக்கிறது தான் பர்ப்போன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சங்கு பஸ்பத்தை வந்து கருவேப்பிலை சாரில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பிம்பிள்ஸ் மேலே ஹெவியாக இருக்கிற இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக விட்டு நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு 1 month ஃபாலோ பண்ணாங்கனாவே அவங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களோட பிளட் வந்து பியூரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக இன்டர்னலான ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மலைக்கட்டு இருந்ததுன்னா கடுக்கா பவுடரை சுடு தண்ணியோட கலந்து டெய்லி நைட் குடிக்கும்போது குடல் சுற்றி ஆகும். அப்போ டெய்லி மோஷன் ஃப்ரீயாக போனாலே நஞ்சுக்கள் வந்து நம்ம உடம்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். ஸோ இப்போ கடுக்கா பொடி வந்து தாராளமாக டீனேஜ்லேருந்து த்ரூ அவுட் அவங்களோட ஆயுட்காலம் முழுவதுமே ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அது ஒரு காயக்கல்ப மருந்தாகவும் சொல்லப்பட்டிருக்கு.